இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25ஆம் திருவசனம். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று காலையில் எழுந்து ஜெபம் செய்தீர்களா? துதியோடும் நன்றி பலியோடும் இந்த நாளை துவங்கினீர்களா? இல்லை என்றால் இந்த நாளில் எப்படியாவது சிறிது நேரத்தை கண்டுபிடித்து ஜெபித்து விடுங்கள். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். எவ்வளவு ஜெபித்து என்ன சகோதரி, என் ஜெபத்திற்கு பதில் வரவே இல்லை. எவ்வளவோ நாட்களாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கின்றேன், இருந்தும் ஆண்டவர் பதில் தரமாட்டேன் என்கின்றாரே. ஏன் உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? என்ன செய்தால் நாம் செய்யும் ஜெபம் உடனே கேட்கப்படும் என்பதன் பதிலை இன்றைய வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம். கேளுங்கள். நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும்போது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கள் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். ஆம், உங்கள் கோரிக்கைக்கு உடனே பதில் தர வேண்டுமா இயேசு? அப்போது இதுவரை யாரையாவது மன்னிக்க முடியாமல் அந்த வன்மத்தை மனதில் வைத்திருந்தீர்கள் என்றால் அதை மறந்து விடுங்கள். அந்த நபரை மன்னித்து விடுங்கள். அப்படி நீங்கள் செய்தால் அதை காண்கின்ற இயேசு மனம் மகிழ்வார். மன்னிப்பை கேட்பதற்கும் மன்னிப்பை கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும். அன்பு உங்கள் உள்ளத்தில் இருந்தால் உங்களை எதிரியாக நினைப்பவர்களை, அவமானப்படுத்தியவர்களை, தகாத சொல்லால் பேசியவர்களை, காசு, பணம், பதவி இல்லை என்பதற்காக மரியாதை இல்லாமல் உங்களை நடத்தியவர்களை மன்னிக்கவும் உங்களால் கண்டிப்பாக முடியும். என் சகோதரனே, என் சகோதரியே, நாமும் 100% தூயவர்கள் கிடையாதே. எத்தனையோ பாவம் செய்திருக்கின்றோம். இயேசு நம்மை மன்னித்ததால் தானே இன்றளவும் உயிரோடு இருக்கின்றோம், நிற்கின்றோம், வாழ்கின்றோம். எனவே உங்களை கஷ்டப்படுத்தியவர்களை நீங்களும் மன்னியுங்கள். அப்போது வெகுகாலமாய் நீங்கள் என்ன நல்லது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அந்த காரியம் நிச்சயம் கைகூடி வரும். சோதித்து வேண்டுமானால் பாருங்கள். ஒருவரை தண்டிப்பதற்கு தாமதம் செய்யலாம், ஆனால் மன்னிப்பதற்கு யோசனை கூட செய்யாதே என்று அன்னை தெரசா கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உண்மையாக உங்கள் தேவனாக கொண்டிருந்தால் அவரின் அன்பும் உங்களுக்குள் இருக்கும் தானே. அதை கொண்டு மன்னிப்பது சுலபம். தன்னையே சிலுவையில் அறைந்தவர்களையே மன்னித்தவர் நம் இயேசு கிறிஸ்து. மன வலிமை நிறைய உடையவர்களால் தான் பிறரை மன்னிக்க முடியுமாம். அது ஒரு புதிய தொடக்கத்தை, ஒரு புதிய வாய்ப்பை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, இனி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது யார் மேலாவது எங்களுக்கு குறை இருப்பின் அதை மன்னித்து விடுவோம். அதை பார்க்கின்ற கிறிஸ்து நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் வேண்டுதலுக்கு உடனே பதில் தர வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.